உலகிலேயே அதிகமான வேகத்தில் இன்டர்நெட் சேவை வழங்குவதற்குரிய ஆராய்ச்சியில் ஜப்பான் வெற்றியடைந்திருக்கிறது. அதன் பின்னணி குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. உலகத்திலேயே அதிவேகமான இன்டர்நெட் சேவையை பயன்படுத்த முடியும்னு ஜப்பான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வேகமா இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியலுமா அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு அது இருக்கு. அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.02 பீட்டாபிட்ஸ் பெர் செகண்ட். இது எந்த அளவுக்கு வேகமானது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிராட்பேண்ட் கனெக்ஷனை விட பல மில்லியன் மடங்கு இது அதிகமான வேகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வேகம் தரக்கூடிய இன்டர்நெட் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதனால நாம எந்த அளவுக்கு பதிவிறக்கத்தை சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 4 GB கொண்ட ஒரு திரைப்படத்தை 0.0003 வினாடிகளில் நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். அதாவது ஒரு வினாடி கூட அதுக்கு ஆகாது அப்படின்றது தான் அதனுடைய எடுத்துக்காட்டு. 20 GB 2K படத்தை நீங்க 0.0015 வினாடிகளில் பதிவிறக்கம் செய்ய முடியும். இப்போ நெட்ஃபிளிக்ஸை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா படம், எல்லா சீரீஸ், எல்லா டாக்குமெண்ட்ரிஸ், அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் நீங்க ஒரு வினாடியில டவுன்லோட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வேகமா இருக்கக்கூடியது. இன்னும் சில உதாரணங்களை நம்ம இதுக்கு பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் கேம்னு சொல்லுவாங்க. அதோட மொத்த லைப்ரரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸையும் நீங்க 10 வினாடிகளில் எடுத்துட முடியும். அதே மாதிரி 1.27 லட்சம் ஆண்டுகளில் நம்ம எந்த அளவுக்கு மியூசிக் கேட்க முடியுமோ, இசையை கேட்க முடியுமோ, அந்த அளவுக்கான இசையை நீங்க ஒரு வினாடியில பதிவிறக்கம் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரே சமயத்தில் 8K வீடியோவா இருக்கக்கூடிய 10 மில்லியன் வீடியோக்களை நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த இணைய சேவையோட வேகம் அப்படின்றது இருக்கும். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானோட NICT விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல அவங்களுக்கு இதுக்கு போதுமான அளவு உள்கட்டமைப்புகள் இருக்கு இந்த கண்டுபிடிப்புகளுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை அவங்க முன்பே பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்க குறைந்த விலையில இப்ப வரைக்கும் இணைய சேவை கிடைக்குது. ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் தான் குறைந்த விலையில இணைய சேவை கிடைக்குது. முதலிடத்துல ஜப்பான் இருக்காங்க. இப்ப இந்த புதிய கண்டுபிடிப்பு பிற்காலங்கள்ல 6G சேவையை கொண்டு வரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ஸ்பீடை நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா தற்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் பல வருடங்கள் கழித்து தான் அதை எப்படி வீட்டிற்கு கொண்டு வரலாம், வீட்டில் இந்த அளவு ஸ்பீடை பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தொடர்பாலாம் இவங்க பேசி முடிவெடுப்பாங்க.